ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்ம பார்க்குற இந்த இடம் நேபாளில் ஜனக்பூர்லேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு. தனுஷதாம் அப்படின்றது இந்த இடத்தோட பெயர். இந்த இடம் நமக்கு ரொம்ப புனிதமானது. இது புனிதமோட இல்லை, இது இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு. சீதா தேவியோட ஸ்வயம்வரம் நடக்கிறது ஜனக்பூர்ல. அப்போ எல்லா ராஜாக்களும் அங்க வந்திருக்கா சிவதனுஷம் முறிக்கிறதுக்கு. ஏன்னா யார் அதை முறிக்கிறாளோ அவளுக்கு தான் சீதாதேவியை கல்யாணம் செய்து கொடுக்கப்படும்னு ஜனக மகாராஜா சொல்றார். ஸ்ரீராமரும் அங்க வர்றார். அவர் இந்த சிவதனுஷ் எடுத்து முறிக்கிறார். அதோட மிடில் போர்ஷன் இந்த இடத்துலதான் விழுந்துதான். ஸோ இந்த இடத்துல நம்ம அத அதாவது அது புதைஞ்சிருக்கு. அதுக்கு மேல ஒரு புது லேண்ட்ஃபில் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மண்ணாவும் இருக்கு, கல்லாவும் இருக்கு. ஆனா என்ன மெட்டீரியல்ன்றது ஜியாலஜிஸ்டால கூட கண்டுபிடிக்க முடியலையா. நம்ம இந்த வீடியோல பாக்குறோம், அந்த மரத்துக்கிட்ட அந்த லேண்ட்ஃபில் அந்த 2 சைடும் அந்த மாதிரி வளர்ந்துட்டே வருது. அதுல அந்த மரத்துக்கிட்ட ஒரு இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கு. அதுல பூமியிலேருந்து சீ வாட்டர் அப்படி வெளியில வருது. அது நமக்கு ரொம்ப புனிதமான ஜலம். அந்த ஜலத்தை எடுத்து பக்தர்கள் எல்லாரும் அவ தலையில தெளிச்சுக்கிறா. ஸோ ரொம்ப அதிசயமா இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு. அதோட இல்ல, மெய் செலுக்கிறது. ஓ, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளோட பூமியில நடந்திருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல ராமருக்கும் சீதைக்குமான ஒரு கோவிலும் இருக்கு. இதுல இந்த முறிஞ்ச இந்த வில்ல ஒரு போர்ஷன் ராமேஸ்வரத்திலையும் ஒரு போர்ஷன் தனுஷ்கோட்டிலையும் விழுந்ததாக இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.